அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இன்று நாம் புனித வியாழன் அன்று நம் இயேசு கிறிஸ்து அனுபவித்த மாறுபட்ட உணர்வுகளையும் மாறுபட்ட சூழ்நிலைகளில் அவரது எதிர்வினையையும் அன்று நடந்த சம்பவங்களின் மூலம் வேதாகம அடிப்படையில் தியானிக்கலாம். உயிர்த்தெழுதலுக்கு முந்தைய வியாழக்கிழமையான புனித வியாழன் இயேசுவின் உணர்வு பயணத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தை காண்பிக்கிறது. அன்று இயேசு ஆழ்ந்த அன்பு, எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, தனிமை, மிகுந்த மன அழுத்தம், துக்கம் மற்றும் அமைதியான உறுதிப்பாடு உள்ளிட்ட தீவிர உணர்ச்சிகளின் ஒரு சிக்கலான கலவையை அனுபவித்தார். முதலாவது கடைசி ராபோஜனம். கடைசி ராபோஜனத்தில் இயேசு தம் சீடர்களுடன் உணவருந்திக் கொண்டிருந்தார். பஸ்காவை ஆசரிக்கும் விதமாக இதை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். பஸ்கா என்பது இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 10வது வாதையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை தங்கள் கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் ஒரு ஈசோப்பு கிளையை வைத்து தங்கள் வீட்டோரை, அதாவது தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றும் வண்ணமாக ஆண்டவரின் கட்டளையின்படி செய்தார்கள். அந்த கடைசி ராபோஜனத்தில் நம்மை பாவத்திலிருந்து மீட்க இயேசுவே அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். சீடர்கள் அந்நேரத்தில் அதை உணராதிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ தமக்கு நேரப்போகும் அனைத்தையும் அறிந்திருந்தார். அப்பந்தியில் தம்மை யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்பதையும், பேதுரு மறுதலிப்பான் என்பதையும், சீடர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தி விடுவார்கள் என்பதையும் நன்கு அறிந்திருந்தாலும் அவர் தம் சரீரத்தின் மூலம் கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கையான நற்கருணையை அளித்தார். அதன் மூலம் அளவற்ற அன்பை வெளிப்படுத்தினார். அவரின் சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டதின் அடையாளமாக அப்பத்தை பிட்டு தம் சீடர்களிடம் கொடுத்தார். பின்னர் அவரின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதின் அடையாளமாக திராட்சை ரசத்தை கொடுத்தார். இதன் மூலம் நமக்காக அவர் ஒரே ஜீவ பலியாய் ஆனார். அவரை நினைவு கூறும்படி அதை செய்ய சொன்னார். இதன் மூலம் அவரின் சரீரத்தில் ஒரு அங்கமாய் தகுதியில்லா நம்மை சேர்த்து கொண்டார். அதன் பின்னர் அவர் சீடர்களின் கால்களை கழுவி அவர் அறையிலுள்ள சீலையை வைத்து துடைத்தார். பொதுவாக நமக்கு துரோகம் செய்வோர், கைவிடுவோர் மற்றும் மறுதலிப்போர் மத்தியில் நாம் இருக்கக்கூட விரும்ப மாட்டோம். ஆனால் இயேசுவோ அவர்களோடு பந்தி மற்றும் நற்கருணையை பகிர்ந்து பின்னர் அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் உச்சக்கட்ட தாழ்மையையும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, இயேசு யூதாஸை எச்சரிக்கும் சம்பவம். யூதாஸ் தமக்கு துரோகம் செய்வான் என்று இயேசு நன்கு அறிந்திருந்தார். மிகுந்த துக்கம் இருந்தாலும் அவர் அவனை அவமானப்படுத்தாமல் அவரின் தெய்வீக அன்பு மற்றும் நோக்கத்தின் மீதான அசைக்க முடியா அர்ப்பணிப்பு நிமித்தம் யூதாஸை எச்சரித்தார். யூதாஸை மனம் திரும்புதலின் பாதையில் வழி நடத்தவும் அவன் தன் பாதையை ஞானமாக தேர்ந்தெடுக்கவும் சுதந்திரத்தை அவனுக்கு அளித்தார். மேலும் அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு நிகழப்போகும் முடிவை எண்ணி வருந்தினார். இந்த எச்சரிக்கையானது வெறும் ஒரு முன்னறிவிப்பாக கருதப்படாமல் யூதாஸின் மனசாட்சிக்கு இயேசு விடுத்த இறுதி வேண்டுகோளாகவே காணப்படுகிறது. இதில் இயேசுவின் கருணையும் வேதனையும் வெளிப்படுகிறது. மூன்றாவது, கெத்செமனே தோட்டத்தில் நடந்த சம்பவங்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த உடல் ரீதியான துன்பம் மற்றும் வியாகுலம் அடைந்தார். அவர் அந்நேரத்தில் தனிமையாய் இருக்க விரும்பாமல் தம் நெருங்கின சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் இடமிருந்து கல்லறை தூரம் மாத்திரமே தள்ளி ஜெபம் செய்ய போனார். சீடர்களிடம் அவர்கள் சோதனைகளுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்ய சொன்னார். ஆனால் சீடர்களின் சோர்வின் நிமித்தம் உறங்கிக் கொண்டிருந்தனர். 3 முறை இயேசு அவர்களை எழுப்பி விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. தனது வேதனையின் போது அவருக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவதற்காகவும் அவர்களை அவருடைய சிலுவை மரணம் ஆழமான சோதனையின் போது அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொள்வதற்காகவும் அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் இயேசு அவர்களை ஜெபிக்க சொன்னார். இந்த சம்பவத்தில் இயேசு தனிமையையும் மற்றும் சீடர்கள் மீது கரிசனையையும் வெளிப்படுத்துகிறார். நான்காவது, இயேசுவின் வியர்வை இரத்தமாக மாறிய சம்பவம். இயேசு ஜெபிக்கும் போது அவர் சுமந்து கொண்டிருந்த பாவத்தின் பாரம், அதன் நிமித்தம் பிதாவுடன் ஏற்பட்ட பிரிவு, இவற்றை இயேசுவால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். அதன் விளைவாக அவர் இரத்தம் வியர்வை போல் வழிந்தது. மருத்துவத்தில் இதை ஹெமாட்டிட்ரோசிஸ் என்று கூறுவார்கள். இது மிகுந்த மன அழுத்தம் இருக்கும்போது நுண்குழல், அதாவது கேபிலரி சுருங்கி பின்னர் அது வெடித்து இரத்தம் வியர்வையுடன் கலந்து முகம் மற்றும் நெற்றி வழியாக வெளியேறும்.
இது உடலை மேலும் வேதனைக்கு தயார்படுத்தும் மற்றும் உடலை மிகவும் சோர்வடைய செய்யும். இயேசு ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருந்ததன் நிமித்தம் அவருக்கு இது நேர்ந்தது. கெத்செமனேயில் இயேசு மிகுந்த மன அழுத்தம், தனிமை, பிரிவினை உணர்ந்தார். 5வது, ஏதேன் முதல் கெத்செமனே வரை இரு தோட்டங்களின் கதை. ஏதேனில் ஆரம்பித்த பாவம் மனுக்குலத்தை துயரத்திற்கும் மரணத்திற்கும் நேராக வழிநடத்தியது. பிதாவினிடமிருந்து உறவை பிளக்க செய்தது. கெத்செமனேயில் 2ஆம் ஆதாமான இயேசு அந்த பிளவை சரி செய்யவும் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை அளிக்கவும் தம் மீது மனுக்குலத்தின் மொத்த பாவ சாபங்களையும் சுமந்து கொண்டார். கெத்செமனே என்பது ஒலிவ ஆலையை குறிக்கிறது. பாவத்தின் பாரத்தால் இயேசு நசுக்கப்பட்ட போது அவர் உணர்ந்த பெரும் அழுத்தத்தை இது அடையாளப்படுத்துகிறது. ஏதேன் தோட்டமோ ஆதாமின் நிமித்தம் பாவத்தையும் மரணத்தையும் குறித்த சாபத்தை கொண்டு வந்தது. கெத்செமனே தோட்டமோ இயேசுவின் நிமித்தம் பாவ நிவாரணம் மற்றும் புதிய வாழ்வின் வாக்குறுதியை கொண்டு வந்தது. 6வது, இயேசுவை கைது செய்த சம்பவம். புதிய ஏற்பாட்டின் ஒரு முக்கிய நிகழ்வான இயேசுவின் கைது கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது. இயேசுவை கைது செய்ய போர் சேவகர்களும் ஆலய காவலர்களும் வந்திருந்தனர். இயேசுவை யூதாஸ் முத்தமிட்டதன் மூலம் அவர்களிடம் அடையாளம் காண்பித்தான். அந்நேரத்தில் பேதுரு தன் கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து பிரதான ஆசாரியனின் ஊழியக்காரனான மல்குசின் காதை வெட்டினான். ஆனால் இயேசு அவ்விடத்திலும் தன்னை கைது செய்ய வந்தவனின் காதை குணமாக்கினார். இந்த இடத்தில் அவர் அன்பையும் மன்னிக்கும் இருதயத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவங்களில் எல்லாம் இயேசு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலம் முழுமையான அர்ப்பணிப்பையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்தினார். இந்த நாளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவருடைய மனித பலவீனத்தையும் மனித குலத்தை காக்கும் அவருடைய தெய்வீக அன்பான நோக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதன் துல்லியமான வேதனையான விவரங்கள் அவர் நன்கு அறிந்திருந்தார். தான் காட்டிக் கொடுக்கப்பட போகிறோம் என்பதையும் மனுக்குலத்தின் பாவ சுமையை அவர் சுமக்க நேரிடும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இது பெரும்பாலும் கடவுளின் கோபம் எனும் கோப்பையை குடிப்பதற்கு சமமானது. எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவர் நமக்காய் பாவபலியானார். நமக்கு அவர் மூலம் ரட்சிப்பு ஏற்படுத்திவிட்டார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதே அவரின் சித்தமாயிருக்கிறது. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, நீர் உமது மிக கடினமான நேரத்தில் எங்களை நினைவில் வைத்து வியாகுலங்களையும் வேதனைகளையும் எங்கள் மீது விழ வேண்டிய ஆக்கினையின் தீர்ப்பையும் மீது சுமந்து கொண்டீர். உம்முடைய ஒவ்வொரு வேதனையும் எங்கள் நிமித்தம் வந்தது. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் தாங்கி ஒரே ஜீவ பலியாய் மாறியதற்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பையும் பிதாவுடன் உறவையும் எங்களுக்கு மீட்டு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் நாங்கள் எண்ணி எங்கள் வழிகளை உமக்குள் சீர்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோட ஷேர் பண்ணுங்கள். லென்த்து கால தியானங்கள் மற்றும் புனித வார தியானங்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.